ஓகே. ம். ஓகே. இந்த ரியாக்ஷன் தெரிஞ்சா என்ன அப்படின்னு? இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறது. The reaction of phosphorus trichloride with the phenyl lithium in 1:3 molar. ஆக்சுவலா என்ன? ஆக்சுவலா என்ன? ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. யாருக்குமே தெரியலையா? பலமுறைன்னா உங்களுக்கு? வாய்ஸ் கேக்குதா? ஆடிபிளா வாய்ஸ் இருக்கா? கேக்குது. ஓகே. வாய்ஸ் கேக்குது. ஓகேண்ணா, ஓகே. ஒண்ணும் இல்ல. எனக்கு குடுத்துருக்க ரியாக்ஷன் நீங்க அந்த செக்வென்ஸ்ல போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். சரி ரைட்டு. இப்ப பாப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்கான்? ஃபினைல் ட்ரைகுளோரைடு குடுத்துருக்கான். ஃபினைல் ட்ரைகுளோரைடு மீன்ஸ் FeCl3. இது என்னன்னு தெரியுமா ஆக்சுவலா? சரி ரைட். இது என்ன? இந்த சி ஆப்ஷன்ல குடுக்குற லாஸ்ட் இது என்ன? எது? இல்லைடு. இல்லைடு. என்ன இல்லைடு? விட்டிங் இல்லைடு. விட்டிங் லைட். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, இந்த விட்டிங் லைட பிரிப்பேர் பண்றதுக்கான ரியாக்ஷன். அர்புசோ ரியாக்ஷன். இதுவுமே அந்த ஜொய்ஃபர்லயே அப்படியே குடுத்துருப்பான். அர்புசோ ரியாக்ஷன். ஒண்ணுமே கிடையாது. ஈஸி தான். அதாவது லைட பிரிப்பேர் பண்றதுக்கான இந்த இது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்கான்? 1:3 மோலார் ரேஷியோ ஈல்ட்ஸ் ப்ராடக்ட் அப்படின்றத குடுத்துருக்கான். பாஸ்பரஸ் ட்ரைகுளோரைடு Cl3 பிளஸ் ஃபினைல் லித்தியம். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். என்ன ஃபார்ம் பண்ணும்? PbH3 ஃபார்ம் பண்ணும் கண்டிப்பா. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இந்த ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் வித் மெத்தில் ஐடைட் ப்ரொடியூஸ் B அப்படின்றத குடுத்துருக்கான். அப்ப இதுலேருந்து நான் என்ன பண்றேன்? ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகுது. இதுல மெத்தில் ஐடைடு போட்டேன் அப்படின்னா, பாஸ்பரஸோட லோன் பேர் போய் ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அயோடைட் மைனஸ் லீவ் ஆகி, அப்ப PbH3 மெத்திலு பிளஸ் அயோடைடு வந்து மைனஸ். ஓகேவா? இது மெத்தில் பிளஸ் ஸோ இது ஒரு சால்ட் ஃபார்ம். அதுக்கப்புறம் என்ன குடுத்துருக்கான்? B வித் N பியூட்டைல் லித்தியம் அப்படின்றத குடுத்துருக்கான். N பியூட்டைல் லித்தியம் அப்படின்றது என்ன? டீப்ரோட்டனேஷன். டீப்ரோட்டனேஷன். அப்ப என்ன ஆகும்? CH3 பாண்ட் PPH3. ஸோ இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை எடுத்துரும். என்ன எடுத்துரும் அப்படின்னா, இங்க ஆல்ரெடி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா பாஸ்பரஸ் மேல. ஸோ இங்க இருக்கு ஒரு ஹைட்ரஜனு CH2. இந்த ஹைட்ரஜனை யார் எடுத்துப்பா அப்படின்னா, N பியூட்டைல் மைனஸ் எடுக்கும். ஸோ N பியூட்டைல் மைனஸ் இந்த ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த பாண்ட் இங்க வந்து பாஸ்பரை நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். அப்போ மொத்தமா நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா, CH2 டபுள் பாண்டு PPH3. ஓகேவா? இதுதான் விட்டிங் லைட். சரி ரைட்டு. இந்த HW ரியாக்ஷனா என்ன? HWE ரியாக்ஷனா என்ன? ஹரிப்பிரியா, HWE ரியாக்ஷனா என்னப்பா? ஆல்ரெடி படிச்சிட்டீங்க. படிச்சதே இவ்வளவு மறந்தீங்க அப்படின்னா அர்த்தம். ஓகே, நீங்க போய் அவனை HWE ரியாக்ஷனை பாருங்க. கொள்கை பெறப்பட்டு அனுப்புனீங்களா? சென்ட் பண்ணீங்களா ஐசோலேட்டா? நான் கொஸ்டின் அனுப்புனேன். கொள்கை ப்ராப்பர்ட்டி ஹரிப்பிரியா ஏன் சென்ட் பண்ணல? யோசிச்சிருக்கா ஏன் பண்ணல? என்னாச்சு? நீங்க இன்னைக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்கீங்க. யோசிச்சிருக்கா ஏன்? 2 பேரும் ஏன் ஐசோலேக்கா? ஆமா, இதுக்கு அனுப்புறேன். ஹரிப்பிரியா ஏன் அனுப்பலப்பா? என்னாச்சு? அவ்வளோ பிஸியா? இல்ல அண்ணா, நான் போட்டேன். ஆனா அது எனக்கு கரெக்டானே தெரியல. அதனால இல்ல, தான் நான் திரும்பவும் சொல்லிட்டேன். நீங்க போட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது. என் மைண்டை பொறுத்தளவு நீங்க பண்ணல. அதான் என்னோட மைண்ட்ல இருக்கும். நீங்க ஏதாச்சும் அனுப்புனாதானே எனக்கு தெரியும். சரி போட்டிருக்கீங்க, ட்ரை பண்ணியிருக்கீங்க, டவுட் கேட்குறீங்க அப்படின்னா நான் கிளியர் பண்ணுவேன். நீங்க எதுவுமே போட்டீங்க அப்படின்னா நீங்களே வச்சுக்கிறீங்க. அப்போ ஐ மீன் எனக்கு தெரியாதுல்லப்பா. சொல்றது புரியுதா நான் சொல்றது?
புரியுதுண்ணா. இன்னைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா டே எடுத்துக்கோங்க. இன்னைக்கும் போடுங்க. போட்டு ட்ரை பண்ணி அனுப்புங்க. 5 கொஸ்டின் தான் ஐசோலேக்கா. 5 கொஸ்டின் தான். நீங்க அனுப்புனீங்களான்னு தெரியல. நேத்து நைட் அனுப்பிட்டீங்க. அது என்ன டெஸ்ட்டா? நான் இன்னும் பார்க்கல அத ஓப்பன் பண்ணி. நான் டெஸ்ட் அனுப்புனேன். சரி ரைட் ஓகே. 5 கொஸ்டினுமே போட்டு அனுப்புங்க இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு டே எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி ரைட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் என்ன அப்படின்னா, HWE ரியாக்ஷன்னா என்ன பண்றதா பார்க்குறது. ஹார்னட்ஸ், வேர்ட்ஸ்வொர்த், எமான்ஸ், ஒலிஃபினேஷன். ஓகேவா? எல்லாமே ஒலிஃபினேஷன் தான். ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் கார்பன் டபுள். ஸோ நீங்க போய் பாருங்க. HWE வந்து விட்டிங் ரியாக்ஷனோட ஒரு அட்வான்ஸ் மேனர். ஸோ அதான் HWE ரியாக்ஷன். ஓகே இப்போ ரைட் சைடில் இருக்கிற ரியாக்ஷன் பாருங்க. என்ன கொடுத்துருக்கான்? என்ன கொடுத்துருக்கான்? ஆப்ஷன் இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன் வரும். என்னது? புரியல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன் வரும். எதை வச்சு சொல்றீங்க? நான் அந்த பெலேடியம் கப்ளிங் வச்சு சொன்னேன். செகண்ட் ஆப்ஷன் வரும். என்னது? செகண்ட் ஆப்ஷன். இல்ல ஆப்ஷன் ஏ தான் வரும். ஏன்? ஏன்னா இப்போ சிஎல் தான் வரும். பிஆரை விட சிஎல் தான் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், அதனால சிஎல் தான் வரும். இந்த மாதிரி 2 ஹாலஜன் இருந்துச்சுன்னா 2த்துல எது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவோ அதுதான் சப்ஸ்டியூட் ஆகும்னு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அப்போ நைட்ரிக் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் கிடையாதா? அதுதான் ஏல இருக்கு, சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு குழப்பத்துக்கு போகவே கூடாது. ஏன் அப்படின்னா எல்லா ஆப்ஷன்லையுமே நைட்ரேட் இல்லை. இப்போ நைட்ரைலோட ப்ராப்பர்ட்டி வேற, ஹாலஜன்ஸோட ப்ராப்பர்ட்டி வேற. நைட்ரைல் யாரு அப்படின்னா சூடோ ஹாலஜன்ஸ். சூடோ ஹாலஜன்ஸ்லாம் யாருன்னு தெரியுமா? ஹாலஜன்ஸ் மாதிரி, ஆனா ஹாலஜன்ஸ் இல்லை. ஹாலஜன்ஸ். ஸோ இது வந்து எந்த இதில் இருக்கும் அப்படின்னா ஹியூ கூட இருக்கும். சூடோ ஹாலஜன் ஹியூ கூட தான். ஹியூ கூட தான் படிச்சேன்னு நினைக்கிறேன். சூடோ ஹாலஜன். சூடோ இல்லைன்னா ஜேடிலியில் பாருங்க. ஜேடிலியில் இந்த சூடோ ஹாலஜனை போட்டோம். ஸோ இந்த சூடோ ஹாலஜனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஹாலஜன் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் எக்ஸாக்டாக ஹாலஜன் ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணாது. அதான் இந்த சூடோ ஹாலஜன். இதுல ஏ ஆப்ஷன்லயும் நைட்ரேல் இருக்கு, பி ஆப்ஷன்லயும் நைட்ரேல் இருக்கு, சி ஆப்ஷன்லயும் நைட்ரேல் இருக்கு, டி ஆப்ஷன்லயும் நைட்ரேல் இருக்கு. அப்ப தயவு செஞ்சு இங்க நைட்ரேல் வந்து களத்திலே இல்லை. அதாவது டீம்லயே கிடையாது. நைட்ரேல் வந்து ஒரு ஓரத்துல இருக்கு. டீம்ல யார் யார் இருக்கா அப்படின்னா புரோமைடும் குளோரைடும் மட்டும்தான் இப்போதைக்கு உள்ள டீம்ல இருக்கு. இப்ப இவங்க 2 பேத்துல யாரு ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, இப்ப நீங்க சொன்னீங்களா அயோடைடு, புரோமைடு, அதுக்கப்புறம் குளோரைடு. ஸோ ஒரு ஹாலஜனை எடுத்துட்டீங்க அப்படின்னா ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து இப்படி இருக்கும். எதுக்கு? பெல்லேடியம் கப்ளிங்க்கு. பெல்லேடியம் கப்ளிங்க்கு ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து இருந்தது. அதாவது அயோடைடு கிரேட்டர் தென் புரோமைடு கிரேட்டர் தென் குளோரைடு. அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எதர் ஏ ஆப்ஷன் வரும், இல்லை அப்படின்னா சி ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ரெண்டுதுலையுமே புரோமைடு வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. அதான் மோர் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகேவா? ரைட். இப்போ இந்த 2 ஆப்ஷன்ல எதை சூஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன நினைக்கிறீங்க? இல்லை OH வந்து ஈஸியாக லீவ் ஆகாதுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அதனால தான் கன்ஃபியூஸ் ஆச்சு. என்ன ஆகும் அப்படின்னு ஈஸியா லீவ் ஆகாது. ஓகே வேற? ஏ தான் வரும். ஏன்னா ஆப்ஷன் ஏ பார்த்தா ஏ தான் கரெக்டு. பிஓசி என்பிஓசி அப்படியே தானே இருக்கும். என்பிஓசினா என்ன? அது வந்து ஒரு இல்ல ப்ரொடெக்டிவ் இல்ல குரூப். ப்ரொடெக்டிங் குரூப். யாருக்காச்சும் வித்தியாசம் தெரியுமா? கம்பல்சரி கிடையாது. யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க. ஆல்கஹால் ப்ரொடெக்டிங் குரூப்பா பிஓசி? சரி. நைட்ரஜனை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான் ஆல்கஹால்னு சொல்றீங்க. அமீனோட ப்ரொடெக்டிங் குரூப் தான். இல்ல நான் கேட்கறது பிஓசிக்கான வீடியோ பிஓசி பாக்கு சிபிசெட் அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்வியூ போனா விட மாட்டான். இதெல்லாமே விட மாட்டான். பென்சைல் கார்பனைல்னு வரும். கரெக்ட் தான். அதாவது பிரசரி பியூட்டாக்சி கார்பனேட், பிரசரி பியூட்டாக்சி கார்பனேட். ஓகேவா? ஸோ இதோட பேரு தான் என்ன அப்படின்னா ஓகேவா? இது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் அமீன். ஓகே இது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா
ப்ரொடெக்ஷன் ஆஃப் அமீன். ஓகே. இப்ப இத யூஸ் பண்ணிட்டீங்க. இத இப்ப டீப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, டீப்ரொடெக்ஷனுக்கு H plus. H+. என்ன H+? வாட்டரா? ஆ? வாட்டரான்னு கேட்டேன். H+ அப்படின்னா ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட். ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட் ஓகேவா? ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட் ஆர் 6 நார்மல் HCl. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான அசிட்டிக் கண்டிஷன் தேவை. எதனா பாக்க டீப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இதுவே சிபிஇசட் இருந்துச்சு அப்படின்னா, சிபிஇசட்னா என்ன அப்படின்னா பென்சைல் ஆக்சி கார்பனேட். பென்சைல் ஆக்சி கார்பனேட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஇசட் வந்துச்சு அப்படின்னாலே அதான் ஃபர்ஸ்ட் வரும். பென்சைல் ஆக்சி. ஸோ பிஇசட் அதாவது சிபிஇசட்ல சிபிசிஐடின்னு சொல்லுவாங்கல்ல, அதை அப்படியே ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. சிபிஇசட்ல பிஇசட் வந்துச்சு அப்படின்னா பென்சைல் ஆக்சி, அப்புறம் தான் இந்த சி வரும். இது சி என்ன அப்படின்னா கார்பனேட். கார்பனேட் ஓகேவா? ஸோ இதை வந்து சேம் தான். பட் ஆனால் டீப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? H2 palladium இல்லாட்டி லிக்விட் அமோனியா. கரெக்டா? கரெக்ட் தான். கரெக்ட் தான். என்ன ஆகும் அப்படின்னா பெலேடியம் பை கார்பன் H2 ஆர் லித்தியமின் லிக்விட் அமோனியா. ஏன்னா இதுக்குமே ஹைட்ரஜன் சோர்ஸ் வேணும். பட் ஆனால் மெட்டலோட ஆக்டிவேட் பண்ணி இருக்கும். ஸோ அப்போதான் இந்த பென்சைல் ஆக்சி கார்பனை வந்து டீப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வாங்கினேன். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்க டீப்ரொடெக்ட் பண்றதுக்கு ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக்கு 6 நார்மல் HCl தேவை. ஆனால் இவன் கொடுத்துருக்கிறது என்ன? எங்கேயாச்சும் H+ சோர்ஸ் இருக்கா இந்த ரியேஜென்ட்ல? இந்த கொடுத்துருக்க ரியேஜென்ட்ல எங்கேயாச்சும் H+ சோர்ஸ் இருக்கா? அப்ப இல்ல. இருக்கா? இல்ல. அப்ப சி ஆப்ஷன் கண்டிப்பா வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஆப்ஷன் கண்டிப்பா வராது. இப்ப ஏ ஆப்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். பாலமுருகனா புரியுதா? புரியுதுங்க. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பர்ட்டிகுலர் இதுக்கு இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? பிரிடின்ல வந்து டீஹைட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இந்த காம்பவுண்டுக்கு பேரு ஆல்ரெடி சின்ன வயசுல எம்எஸ்சி படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. தெரிஞ்சா சொல்லுங்க. கம்பல்சரிலாம் இல்லை. பட் ஆனால் இந்த HWE ரியாக்ஷன் இதெல்லாம் என்னது? பெப்பரிடின் மாதிரி இருக்குமா? பெப்பரிடின் மாட்டெல்லாம் கிடையாது. பெப்பரிடின் மாட். ஓகே. இப்போ இந்த OH இருக்கு. இப்போ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் எனக்கு I2வும் PPH3யும் கொடுத்துருக்கான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் PPH3 தன்னோட லோன் பேர் வந்து இதுக்கு கொடுத்து அயோடைட் மைனஸை ஜென்ரேட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? எனக்கு காம்போசன் மிக்சர் வந்து I- ப்ளஸ் ஒரு I ப்ளஸ் PPH3 ப்ளஸ். ஓகேவா? இப்போ இந்த பாஸ்பரஸை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக இங்க இருக்கிற லோன் பேர் வந்து இந்த பாஸ்பரஸை அட்டாக் பண்ணி எனக்கு டோட்டலா என்ன கிடைக்கும்? நான் இந்த குரூப் 6ன்னு வச்சுக்கிறேனே. 6 OH PPH3 அயோடின் வந்து இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது கரெக்ட் தான். இப்போ என்ன பண்ணும்? இந்த அயோடைடு மைனஸ் ஐயோ அயோடைட் மைனஸ் இந்த ஆர் குரூப் அட்டாக் பண்ணி இந்த பாண்டை இங்க கொடுத்து இந்த அயோடைடை லீவ் பண்ணிடும். லீவ் பண்ண அயோடைடு இந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிடும். அப்போ என்ன ஆகுங்க? எனக்கு பை ப்ராடக்ட் ஹெச்ஐயுமே கிடைக்க வருது. அதுக்கப்புறமா PPH3 டபுள் பாண்டு O பாஸ்பின் ஆக்சைடும் கிடைக்கும். அப்போ எனக்கு டோட்டலாக ரிசல்ட் வந்து 6 அயோடைடு. ஓகேவா? இப்போ இதுக்கும் ஆப்பிள் ரியாக்ஷனுக்கும் ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா? இது 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 வந்து ஆப்பிள் ரியாக்ஷன் கிடையாது. இது வந்து டைப் ஆஃப் ரியாக்ஷனு. பட் ஆனால் ஆப்பிள் ரியாக்ஷன் கிடையாது. இதுக்கும் ஆப்பிள் ரியாக்ஷனுக்கு ஏதாச்சும் கார்லேஷன் இருக்கா? இல்லையா? இன்னும்
அதுலயும் PPH3லாம் வரும். ஆனா சூப்பர்ப்பா. எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல. செம்ம, செம்ம. சூப்பர்ப்பா. PPH3 தான் அதுலயுமே. PPH3 தான். ஆனா என்ன குடுத்திருப்பான் அப்டின்னா, CCl4 குடுத்திருப்பான். இதே மெக்கானிசம் தான் எக்ஸாக்ட்டா. CCl4 குடுத்திருப்பான். ஸோ, அதுவுமே என்ன ஆகும் அப்டின்னா, ROHல இருந்து RXஆ கன்வெர்ட் பண்றதுக்கான மெக்கானிசம். ஓகேவா? ரைட். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த OHஅ எனக்கு வந்து இப்டி மாத்தணும். பாக்கு. இப்ப ஓகே. இப்ப நான் வந்து குளோரைடு இப்டி மாத்தணும். இப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? படிச்சீங்க. படிச்சிருக்கீங்க. ஞாபகப்படுத்திக்கோங்க. OHஅ குளோரைடா மாத்துறது. SOCl2 லைக் எங்க படிச்சீங்க? தயானில் குளோரைட் போடுமா? அயோனிக் குளோரைடு வேற? அவ்வளோதானா? அது மட்டும் தானா? அயோனிக் குளோரைடு எங்க படிச்சீங்க? SNI என்னப்பா? சொல்லு கரெக்ட் தான். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. SNI ரியாக்ஷன். SNI சூப்பர். அப்ப SNI மெக்கானிசம் போட்டீங்க அப்படின்னா, அயோனிக் குளோரைடோட யார் யூஸ் பண்ணுவீங்க? அவர் தான் இம்பார்ட்டன்டான ரோலு. பிரிடின் போடலாம். ம். பெரிடின் போடணும். இல்ல அப்படின்னா, டயாக்சைன் ஏதோ சம்திங். இத போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு OHல இருந்து குளோரைடு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமானது. ஆல்கஹால்ல இருந்து வேற வேற ஐ மீன் அடுத்தடுத்து போறதுக்கு. ஓகேவா? இது யாரும் எழுதணுமா? எழுதணும்னா எழுதிக்கோங்க. பலேடியம் கப்ளிங் பெருசா போறதில்ல. பலேடியம் கப்ளிங் உங்களுக்கு தெரியும். அது என்ன கப்ளிங்கு? ஜிங்க் வந்துருந்துச்சு அப்படின்னா, நெகிஷி கப்ளிங். நெகிசி. ஓகேவா? நெகிசி கப்ளிங். ஓகே. யாருக்கும் டவுட் இருக்கா? பாலமுருகன் எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க, நான் கவனிச்சுட்டு தாங்க இருக்கேன். ஓகே. ஓகே. இன்னைக்கு ஹோம்வொர்க் வந்து HW ரியாக்ஷன ரிவைஸ் பண்றாங்க. இப்ப என்ன ஆன்சர் A தானே? என்னக்கா? ஆன்சர் A தானே? ஏ தான். ஆன்சர் ஏ தான். கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிய சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி முடிச்ச உடனே வேற டாபிக் எதுவும் இருந்தா பார்க்கலாம். ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான டாபிக் தெரியுமா? கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாரி. குரூப் தியரி பார்க்குறீங்களா? ஓகே. ஓகே. முதல்ல இது அப்பனா இந்த 15 கொஸ்டின் சால்வ் பண்ணி முடியுங்க. அப்பதான் கொஸ்டின் கொடுக்க முடியும். ஓகே.
இது எழுதியாச்சுங்க. ஓகேண்ணா. மற்றவங்க எழுதிட்டீங்களா? யாரும் எழுதிக்கிட்டு இருக்கீங்களா? சரி, ரைட், ஓகே. இப்போ அடுத்ததுக்கு போகிறேன். இப்போ என்ன அப்படின்னா, அதாவது கார்போகேட்டையான்ல லாஸ்ட் மெக்கானிசம் ஒரு மேஜரான மெக்கானிசம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் இன்டர்மீடியேட் எல்லாமே பார்த்தோம். கார்போகேட்டையானு எஸ்என்1 எஸ்என்2 எல்லாமே பார்த்தோம். ஸோ அந்த இதில் கார்போகேட்டையான்ல ஒரு முக்கியமான ரியாக்ஷனு லாஸ்ட் ரியாக்ஷனு ஆக்சிமெர்குரேசன். இதுக்கப்புறமா என்ன இருக்கு அப்படின்னா ஹாலோலாக்டனைசேஷன் இருக்கு. ரெண்டுமே கார்போகேட்டையானை பொறுத்து தான் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஆக்சிமெர்குரேசன் பார்ப்போம். அடுத்த வாரம் மேக்ஸிமம் தெரிஞ்சு அப்படின்னா ஹாலோலாக்டனைசேஷன் பார்ப்போம். ஓகே, இப்போ ஆக்சிமெர்குரேசன்ல ரியேஜென்ட் வந்து என்ன அப்படின்னா HgOAc2. இதோட மெக்கானிசம்லாம் இதில் கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக உங்களுக்குமே எல்லாமே தெரியும். ஆக்சிமெர்குரேசன்லாம் தெரியும். இதோட அப்படியே காம்ப்ளிமெண்டரி ரியாக்ஷன் யாரு? ஹைட்ரோபோரேஷன். ஹைட்ரோபோரேசன். ஆக்சிமெர்குரேசனு இன்னொன்று என்ன அப்படின்னா ஹைட்ரோபோரேசன். சேம் ரியாக்ஷன் தான். ஆனால் OH பிளேஸ் வந்து மாறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் இதுதான். OH பிளேஸ் வந்து மாறும். ஓகேவா? இப்போ இது வந்து ஹைட்ரோபோரேசன். ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ போன அந்த பிப்ரிடின்ல எனக்கு ஒன்று இருந்துச்சு. நைட்ரஜனு, பாக்கு, இங்கே வந்து OH இருந்துச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி யாரா இருந்திருக்கும்? முன்னாடி கன்வெர்ட் பண்ணுறப்ப யாரா இருந்திருக்கும்? என்னவா இருந்திருக்கும்? அல்கீனா இருந்திருக்குமா? என்னது? அல்கீனா இருந்திருக்குமா? அல்கினா இருந்திருக்கும். இப்போ அல்கினா இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு அல்கினா இருந்துச்சு அப்படின்னா, பாக்கு எனக்கு இங்கே அல்கின் இருக்கு. இப்போ எனக்கு இன்னொரு ப்ராபபிலிட்டியுமே வருமே. அதாவது ஏபி 2% நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு பிலேயுமே சப்ஸ்டிட் ஆகலாம்ல. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஏதாச்சும் இங்கே கிடைக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் இருக்கா ஸ்பெசிஃபிக்காக? ஏதாச்சும் வாய்ப்பு இருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கிறதுக்கு? இல்லை எனக்கு டபுள் பாண்ட்ல இருந்து இந்த OH 2 தடவை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் ஏவையும் பியும் சப்ஸ்டிட் பண்ணிட்டு தான் எனக்கு பிரிக்கணுமா? இல்லை வேற ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறேன். டேரக்டாக தான் சப்ஸ்டியூட் ஆகும் HgOAc. வேற எந்த வழியுமே இல்லையா? இல்லை யோசிங்க, எனக்குமே தெரியல. நானுமே யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா ஏக்கு மட்டும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத யோசிக்கிறேன். வேற யாருக்கும் எதுவும் வழி தெரிஞ்சும் சொல்லுவேன். வேற யாருக்கும் எதுவும் வழி தெரியுதா? இல்லையா? இல்லை, சரி, ரைட்டு, விட்டுருங்க. இப்போ ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா இந்த OH இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த HgOAc இல்லை அப்படின்னா ஹைட்ரோபோரேஷனை யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் மெக்கானிசம்லாம் தெரியும்ல. மெக்கானிசம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? பார்த்தாலே தெரியும். எக்ஸ்பிளைன் பண்ணணுமா மெக்கானிசம்? தேவையில்ல. ஹலோ, இது வேண்டாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணணுமாடா? இல்லைங்க, இது வேண்டாம். இது ஓகே, புரியுது. இது ஆக்சுவலாக சின்ன மெக்கானிசம் ஒன்றுமே கிடையாது. இந்த இதுல இருந்து இதை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. சோடியம் போர்ஹைட்ரேட் வந்து HgOAc லீவ் பண்றது மெர்க்குரியே கிளீவ். ஆக்சுவலாக பொதுவாக மெர்க்குரியை வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் கிளீவ் பண்ண? ஐசோலேக்கா மெர்க்குரி எங்கே யூஸ் பண்ணுவோம் கிளீவ் பண்ண? டீப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். சல்ஃபர் தயால டீப்ரொடெக்ட் பண்ண. கையால் டீப்ரொடெக்ட் பண்ணி என்னவா கொடுக்கும்? கீட்டோன் இல்லை ஆல்டிஹைட்.
ஆல்டிஹைடு. எனக்கு சப்போஸ் அங்க வந்து ஹைட்ரோ கார்பன் வேணும் அப்படின்னா கீட்டோன் ஆல்டிஹைடு இருக்கிற இடத்துல எனக்கு வெறும் H2 மட்டும் வேணும் ஆக்சிஜன் போயிட்டு அப்படின்னா ரானினிக்கல் போட்டா அந்த சிஎஸ் பாண்ட் வந்து கட் ஆகி சிஹெச் பாண்டா மாறிடும். ரானினிக்கலோ ஏதோ ஒன்று சம்திங் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ சோடியம் போர் ஐ மீன் அந்த ஹெச்ஜி வந்து பொதுவாக யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த இடத்துல ஐ மீன் ஆக்சி மெர்குரேஷன்ல சோடியம் போரைடு இந்த மெர்க்குரியை வந்து ரிமூவ் பண்றதுக்காக போட்டுருக்கான். ஓகே, இது எல்லாமே மெக்கானிசம் வைஸ் போகாம இப்போ இந்த இதுக்கு வாங்களேன், இந்த கொஸ்டின் இந்த இதுக்கு இந்த HgOAC2 சோடியம் போரைடு கொடுத்துருக்கான். எங்க சப்ஸ்டியூட் ஆகும்னு நினைக்கிறீங்க? எங்க வரும்? ஏபி. ஏ பொசிஷன். 100% நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மார்கானிக் ஆஃப் அடிஷனா ஆன்டி மார்கானிக் ஆஃப் அடிஷனா? இங்க வந்து ஹைலி சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும் ஆப்போசிட் டு ஹைட்ரோபோரேஷன். ஆர்கானிக் ஆஃப் இது வந்து மார்கானிக் ஆஃப் அடிஷன். ஓகேவா? என்ன ஆகும் அப்படின்னா ஹைலி சப்ஸ்டியூட்டட் ஃபார்ம் ஆகிறதுனால மார்கானிக் ஆஃப் அடிஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் சோடியம் போரோஹைட்ரேட் வந்து லீவ் ஆகும். ஸோ இதெல்லாமே ரிமெம்பர் பண்ணும். ஏன் போரானில் இருக்கிற ஹைட்ரஜன் மட்டும் நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணுது, சோடியம் ஹைட்ரேட்டில் இருக்கிறது ஏன் ஆக்ட் பண்ணல? ஸோ இதெல்லாமே ரிமெம்பர் பண்ணும். இதெல்லாம் பேசிக்ஸ் மறந்துடக்கூடாது. திரும்பி திரும்பி கேட்கறனால மறந்துடுறீங்க, மறக்காதீங்க. ஓகேவா? சரி, ரைட். ஓகே, இப்போ அடுத்தது போகலாம். இது வந்து கரெக்ட். அதாவது ஐ மீன் அதுக்கு ஆன்சர்லாம் கொடுத்துங்க, ரொம்பவே கிடையாது. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இந்த குரூப்பை நான் என்ன பண்றேன், ஓகே நான் அடுத்து சொல்றேன். ஓகே, இப்ப இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா அல்கீன். அதாவது செகண்ட் இங்க பார்த்தது ஃபுல்லாமே அல்கீன்ல ரியாக்ஷன் நடக்கிறது. ஓகேவா? ஆக்சி மெர்குரேஷன் காமனா இருக்கிறது அல்கீன். இப்ப அல்கைன்ல மெக்கானிசம் நடந்துச்சு அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்ப அல்கைன்ல நான் அதே இது மெக்கானிசம் எழுதுனேன், நல்லா கவனிங்க. 6 சி ட்ரிபிள் பாண்டு சி பாண்டு ஹெச். ஓகேவா? ஸோ இங்க வந்து HgOAC2 இருக்கு. ஸோ என்ன ஆகும், யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகும். மெர்க்குரி அயன் வந்து உள்ள என்டர் ஆகும். ஸோ கார்பன்ல இருக்கிற அந்த பாண்டு போய் மெர்க்குரி அயனை கொடுத்து ஓஏசி வந்து ரிமூவ் பண்ணும். அப்போ -OAC 6 டபுள் பாண்டு. ஸோ HG ஹைட்ரஜனு ப்ளஸ் ஓஏசி. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்றீங்க, ஆக்சுவலா அதுக்கு அடுத்தது என்ன போட்டிருப்பீங்க அப்படின்னா வாட்டரை போட்டிருப்பீங்க, OH2O போடுவீங்க. இந்த OH2 போட்டோன்னு என்ன ஆகும், இது இங்க போய் அட்டாக் பண்ணி இது ரிமூவ் பண்ணும். 6 சி டபுள் பாண்டு சி ஹெச் HG OAC. இங்க யார் இருப்பா அப்படின்னா வாட்டர் மாலிகுல். திரும்ப அந்த வாட்டர் மாலிகுல் வந்து எலிமினேட் ஆகி போயிடும். இப்போ என்ன ஆகும், இதுல இருந்து திரும்ப சோடியம் போரோஹைட்ரேட் போட்டீங்க அப்படின்னா ஐ மீன் இந்த HG கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 6 OH பாண்டு HH. இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கொஞ்சம் முக்கியமா கவனிக்கணும். இப்ப இந்த இடத்துல இருந்து ஐ மீன் இந்த ஆல்கஹால்ல இருந்து டாட்டாமரேஸ் ஆகி நம்மளுக்கு ஆல்டிஹைடாவோ கீட்டோனாவோ ப்ராடக்ட் கிடைச்சிடும். ஸோ இதான் இந்த அல்கைனோட ஸ்பெஷாலிட்டி. அல்கீன்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதாவது அல்கீன்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா என் ப்ராடக்ட் வந்து யார் அப்படின்னா ஆல்கஹால். அதே இது அல்கைன்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா எண்ட் ப்ராடக்ட் வந்து யார் அப்படின்னா கீட்டோன் ஆர் ஆல்டிஹைட். பிகாஸ் ஆஃப் ஒரு ஃப்ரீ பாண்ட் இருக்கிறதுனால ரெசனன்ஸுக்கு இன்வால்வ் ஆகும் கீட்டோன் ஆர் ஆல்டிஹைட். ஓகேவா? இப்போ கீழே என்ன அப்படின்னா கீழே அதே மெக்கானிசம் தான், எல்லாமே அப்படிதான். H+ திரும்ப அக்செப்ட் பண்றது, திரும்ப ஐ மீன் HgOAC திரும்ப டீப்ரோட் ஐ மீன் டீப் சோடியம் போரோஹைட்ரேட் போட்டு நம்ம ரிமூவ் பண்ணி திரும்ப இந்த டாட்டாமரேஸ் ஆகி ஃபைனல் ப்ராடக்ட் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கு 6 பாண்டு சி டபுள் பாண்டு. ஸோ இவ்வளோ மெக்கானிசம் தான் நான் 2 ஸ்டெப்பில் முடிச்சிருக்கேன். பட் நான் ரெண்டுமே சேம் தான், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல ஐ மீன் கீட்டோன் வந்து ஃபார்ம் பண்ணும், ஆல்கஹால் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கீட்டோன் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ரைட்டு. இது வரைக்கும் கவனிச்சிட்டீங்க. இனி ஃபுல்லாமே கொஸ்டின் தான். ஓகே,
இப்ப இதுக்கு என்ன அப்படின்னா, இங்க பாருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரே ஒரு அல்கைன் எடுத்திருக்கான். இந்த இடத்துல ஒரே ஒரு அல்கைன் எடுத்திருக்கான். R குரூப்பா கன்வெர்ட் பண்ணியிருக்கான். ரியேஜென்ட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட். ரியேஜென்ட் என்ன வரும்? எனக்கு ஒரு சைடுல அல்கைன்ல இருக்கிறத மட்டும் நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ரியேஜென்ட் என்ன வரும்? ஹரிப்ரியா என்னப்பா வரும்? ரியேஜென்ட் என்ன போடலாம் நம்ம? கிரிக்னாட் போடுவோம். கிரிக்னாய்டு போடுவீங்க. ஏன் கிரிக்னாய்டு சூஸ் பண்ணீங்க? அதுல சிசி பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே. சிசி பாண்ட் கிரிக்னாய்டுல மட்டும் தான் ஃபார்ம் பண்ணுமா? இல்ல. அப்புறம் எதுக்கு கிரிக்னாய்டு? திங்க் பண்ணுங்க. அசிடிட்டி, பேசிசிட்டி அந்த ஆர்டர்லயும் திங்க் பண்ணுங்க. ஸோ எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல் அந்த ஆர்டர்லயுமே திங்க் பண்ணுங்க. கிரிக்னாட் போட்டோம்னா நியூக்ளியோஃபிலிக் கார்பனும் எலக்ட்ரோஃபிலிக் கார்பனும் ஜாயிண்ட் ஆகும். அதனால உங்க அட்டாச்மெண்ட். இது எலக்ட்ரோஃபிலிக் கார்பனா? அல்கைன்ல இருக்கிறது. ஆமா, சரி. யூசுவலாக எலக்ட்ரோஃபிலிக் கார்பன். எலக்ட்ரோஃபிலிக்கா? நல்லா சொல்லுங்க. நல்லா பாருங்கக்கா. எலக்ட்ரோஃபிலிக்கான்னு. இதுல சொல்றேன், கிரிக்னாட்ல நியூக்ளியோஃபிலிக்கா இருக்கும். ஓகே. நான் அல்கைன்னு கேட்கிறேன். அல்கைன் வந்து நியூக்ளியோஃபிலிக்கா, எலக்ட்ரோஃபிலிக்கா? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. கார்பன் வந்து நியூக்ளியோஃபிலிக்கா, எலக்ட்ரோஃபிலிக்கா? அல்கைன்ல எலக்ட்ரோஃபிலிக் தான் நினைக்கிறேன். எலக்ட்ரோஃபிலிக். ஓகே. மத்தவங்க ஆன்சரு? ஆலமுருகன் உங்களுக்கு அல்கைன்ல எலக்ட்ரோஃபிலிக்கா, நியூக்ளியோஃபிலிக்கா? இது எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறதால நியூக்ளியர் நியூக்ளியோஃபிலிக். ஓகே. வைசாலி அக்கா? நியூக்ளியோஃபிலிக் நினைக்கிறேன். நியூக்ளியோஃபிலிக்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். என்ன அப்படின்னா, இப்ப எனக்கு இந்த 3 பேர் இருக்கானுங்க. 6 டபுள் பாண்ட் 6 ஹைட்ரஜனு, 6 ட்ரிபிள் பாண்டு 6 ஹைட்ரஜனு, சி ஆ CH3. ஸோ இந்த இதுக்கு அசிடிட்டி ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இவருக்கு தான் அசிடிட்டி வந்து அதிகம் அப்படின்றது தெரியும். ஏன் இவருக்கு அசிடிட்டி அதிகமா வந்துச்சு? அசிடிட்டினா என்ன? ஒரு ஒரு ஸ்பீசிஸு ஹவ் இட் கேன் ஈஸிலி டொனேட் த புரோட்டான். தட் இஸ் கால்ட் த அசிடிட்டி. கரெக்ட்டா? அப்ப ஒரு ஸ்பீசிஸ்க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்கிரீஸ் ஆக அசிடிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. விச் மீன்ஸ் எலக்ட்ரான தம் பக்கம் இழுத்து வச்சுக்குது. அப்ப இந்த இடத்துல அல்கைன் வந்து ஆக்ட் பண்றது நியூக்ளியோஃபைல். அப்ப ஒரு R வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா என்னவா வந்திருக்கணும்? என்னவா வந்திருக்கணும்? எலக்ட்ரோஃபைலா வந்திருக்கும். எலக்ட்ரோஃபைலா வந்திருக்கணும். ஓகே. இப்ப எனக்கு எலக்ட்ரோஃபைல் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த எலக்ட்ரோஃபைல சப்ஸ்டிட்யூட் பண்ணா எக்ஸாக்ட்டா ஒரு நியூக்ளியோஃபைல நான் கிரியேட் பண்ணணும். அப்ப என்ன நான் யூஸ் பண்ணலாம்? அந்த இடத்துல யார் இருக்கா? ஹைட்ரஜன் இருக்கா? இப்ப இந்த ஹைட்ரஜன நான் ரிமூவ் பண்ணணும். என்ன பண்ணணும் ஹைட்ரஜன ரிமூவ் பண்ண? பேஸ் போடுவோம். அவ்வளதான். அவ்வளதான். 2 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் போட போறீங்க. செகண்ட் ஒரு RXஅ போட போறீங்க. மொத்தமே அவ்வளோதான் ரியாக்ஷன். ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? டக்கு டக்குன்னு சொல்ல வேணாமா? பேஸ், RX அப்படின்னு. ரைட் ஓகே. இப்ப அடுத்ததா வந்து மெத்தில் கீட்டோனா கன்வெர்ட் பண்ணணும். இப்ப கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த இதுக்கு நல்லா கவனிங்க. அல்கைன்ல இருந்து மெத்தில் கீட்டோன் குடுத்துருக்கான். அப்ப என்ன வரும்? ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அதான் என்ன? இப்ப பார்த்தீங்களா? இப்ப என்ன பார்த்தீங்க? இப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆக்சிஜன் மெர்குரேஷன் அவ்வளோதான். ஆக்சிஜன் அவ்வளோதான். H3 அதேதான். ஆக்சிமெர்குரேஷன். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் டியூன் பண்ணி கேட்பான். பட் ஆனா எல்லாமே படிச்சதுதான். நான் திரும்பவும் சொல்றேன். எல்லாமே படிச்சதுதான். நம்ம தான் சரியா இல்ல. அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்குவோம். நம்ம எப்ப சரியாகுறோமோ, அப்பயே எல்லா கான்செப்ட்டுமே தெரிய ஆரம்பிச்சுரும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அ ஐ மீன் ஃபர்ஸ்ட் வந்து பேஸு, RX இந்த இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பர்ட்டிகுலர் அல்கைன்ல மட்டும் பேஸ் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சோடமைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க. NaNH2. இதெல்லாம் ஹைலி பேசிக். NaNH2. ஸோ இந்த பர்ட்டிகுலரா அல்கைனுக்கு மட்டும். இத மட்டும் ஒவ்வொருத்தரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்ப வந்து கொஸ்டினுக்கு வாங்களேன். இந்த 3 கொஸ்டினுமே ஆளுக்கு ஒண்ணொண்ணு எடுத்துக்கோங்க. 4 பேர் இருக்கீங்களா? 4 பேர் இருக்கீங்க.
சரி ரைட் ஓகே. இருந்தாலும் சால்வ் பண்ணுங்க. எல்லாருமே எல்லாமே சால்வ் பண்ணுங்க. பார்க்கலாம் என்ன அப்படின்னு. யாருக்கு எது வருது அப்படின்னு. ஹரிப்பிரியா ஃபர்ஸ்ட் அது சால்வ் பண்ணீங்களா அப்போ? சும்மா எழுதலாம் வேணாம். அப்படியே பார்த்துட்டே சொல்லுங்க. எழுதலாம் கார்லேட்லாம் பண்ணாதீங்க. ஐ மீன் எழுதியெல்லாம் பார்க்காதீங்க. சும்மா அப்படியே கண்ணாலே பார்த்தே சொல்லுங்க. என்ன வரும்? ஐ மீன் இப்ப டபுள் பாண்ட் குடுத்துருக்கான். இப்ப எங்க அட்டாக் ஆகும்? ஏபி. நான் 2 பொசிஷன் குடுக்குறேன். ஏபி. எங்க அட்டாக் ஆகும்? 7 ஏ பொசிஷன். இப்ப இந்த இடத்துல வேற என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கலாம்? கீட்டோன் ஃபார்ம் பண்ணும். கீட்டோன் ஃபார்ம் பண்ணுமா? கீட்டோன் எப்ப ஃபார்ம் பண்ணும்? அல்கைன் இருந்துச்சு அப்படின்னா கீட்டோன் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? சரி ரைட் ஓகே. கீட்டோனே ஒரு ட்விஸ்ட்டா வச்சுக்கோங்க. வேற என்ன ட்விஸ்ட் வைக்கலாம்? இப்ப நீங்க வந்து கொஸ்டின் எடுக்கிற ஆளா இருந்தீங்க அப்படின்னா எப்படி ட்விஸ்ட் வைப்பீங்க? இப்ப ஏ இடத்துல வரும்னு சொல்லிட்டீங்க. வேற வேற யாருக்கும் தெரியுமா? எப்படி ட்விஸ்ட் வைப்பீங்க? இப்ப இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணணும். சைக்ளோ எக்ஸ்டென் கொடுத்துருக்கோம். சைக்ளோ எக்ஸ்டென்ல ஸ்பெஷாலிட்டி என்ன? அந்த ஈக்குவட்டோரியல் ஆக்சியல் சரி. பர்பெண்டிகுலர். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஏலே 2 ப்ராடக்ட் கொடுத்துருப்பான். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா இப்ப வரையறையும் பார்க்கிறேன். இங்க வந்து p-பியூட்டைல் OH இது ஒரு ப்ராடக்ட் CH3 இது ஏ ஆப்ஷன்ல கொடுத்துருப்பான். செகண்ட் சும்மா ஆப்ஷன்ல கொடுத்துருப்பான். ஒரு ஆப்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது இதே OH இப்படி கொடுத்துருப்பான். இப்ப என்ன பண்ணுவீங்க ஹரிப்பிரியா? இங்க இருக்கிற எல்லா கொஸ்டினுமே அதே தான். அப்படிதான் ட்விஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் எடுக்கிற மென்டாலிட்டியை நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படிலாம் ட்விஸ்ட்டை கேட்பான் அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். அப்ப ஈஸியா பாஸ் ஆகிடும். வயசுல இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? OH ஈக்குவட்டோரியல்ல வருமா? செகண்ட் ஆப்ஷன். OH ஈக்குவட்டல் வரும். பாப்போமா என்ன அப்படின்னு. ஓகே இந்த இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப செகண்டுக்கு வாங்களேன். செகண்ட் யாராவது சால்வ் பண்ணீங்களா? செகண்ட் இதுலயுமே ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா எக்ஸோ எண்டோ பொசிஷன். எக்ஸோ எண்டோ அதாவது OH எய்தர் இங்க வந்து ஃபார்ம் பண்ணலாம், இல்ல அப்படின்னா இப்படி ஃபார்ம் பண்ணலாம். இது 2 ஆப்ஷன். இங்க பாத்தீங்க அப்படின்னா அதே இதுதான். பட் ஆனா என்ன அப்படின்னா OH கொடுத்துருக்கான். நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சப்ஸ்டிடியூஷன் வந்து அதிகமா இருந்தாதான் இதாகுமே தவிர OH இருந்தா ஆகுமா அப்படின்றது தெரியாது. இப்போ OH இங்கிருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஐ மீன் சப்ஸ்டிடியூயன்டே இல்லாம சேம் அல்கீனா போயிடும். ஆனா இங்க வந்து OH இருக்கு. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? இங்க வந்து R இருந்துச்சு அப்படின்னா ரைட் ஓகே இங்க வந்து OH வரும் அப்படின்றத சொல்லி. ஆனா OH இருந்தா உங்களுக்கு தெரியாது. அதான் இந்த இதுல கொடுத்துருக்கான். ஸோ இந்த இதுல எய்தர் இங்கேயும் ஃபார்ம் பண்ணலாம், இல்ல அப்படின்னா இங்கேயும் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே இப்போ ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். பாத்தீங்களா? OH வந்து ஆக்சில் இருக்கு. ஆனா ஈக்குவட்டோரியல் நீங்க சொன்னீங்க. ஓகேவா? அப்ப என்ன மீனிங் அப்படின்னா CH3 ரிப்பல்சன் கிரியேட் பண்றது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸை கிரியேட் பண்றது மோர் தென் OH. அதாவது இது வந்து என்ன அப்படின்னா கிரியேட் ஐ மீன் ஸ்டெரிக் என்ட்ரன்ஸ்னு எழுதிக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆல்கஹாலை காட்டிலும் CH3 வந்து மோர் ஸ்டெரிக் என்ட்ரன்ஸை கிரியேட் பண்ணுது. ஏன்னா அது வந்து பல்கி. ஆனால் ஆல்கஹாலில் 2 லோன் பேர் மட்டும் தான் இருக்கு. அது வந்து அவ்வளோவா கிரியேட் பண்ணாது. ஆனால் CH3ல எக்ஸாக்டா ஆட்டம் வந்து உட்காந்துருக்கு. அப்போ CH3 தான் மோர் ரிப்பல்சனை கிரியேட் பண்ணும் தென் OH. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா OH ஆக்சில் இருக்கிறது வரும். காமனா இப்போ இந்த CH3 இல்லை அப்படின்னா OH வந்து எங்க இருந்திருக்கணும்? இப்போ எனக்கு CH3 கொடுக்கல. இப்போ OH வந்து எங்க இருந்திருக்கணும்? அப்போ ஈக்குவட்டோரியல்
அப்ப ஈக்குவேட்டர்ல வரும். ஓகேவா? ஸோ வித்தியாசத்த புரிஞ்சுக்கோங்க. அந்த செகண்ட்ல வந்து ஈக்குவேட்டர்ல வரும். ஏன் அப்டின்னா, OHல இருக்கிற அந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ ரிமூவ் பண்றதுக்காக அந்த OH வந்து ஈக்குவேட்டர்ல வரும். ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்தீங்க அப்டின்னா, இந்த செகண்ட் செகண்ட் கொஸ்டினுக்கு வாங்களேன். இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் மாலிக்யூல் எடுத்துட்டீங்க அப்டின்னா, இந்த கீழ பாட்டம் இருக்குல்ல, இந்த கீழ பாட்டம் வந்து ஹைலி ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். கீழ இருக்கிற இந்த இது. ஸோ அப்ப ஒரு பர்ட்டிகுலர் இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ண போது அப்டின்னா, 1 செகண்ட். பர்ட்டிகுலர் இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ண போது அப்டின்னா, கீழ வந்து ஹைலி ஸ்டெரிக்கா இருக்கு. 1 செகண்ட். இந்த கீழ இடத்துல ஹைலி ஸ்டெரிக்கா இருக்கு. எனக்கு இங்க டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப எனக்கு அப்ரோச் பண்றது எப்படி இருக்கும் அப்டின்னா, வெளிய இருந்து எக்ஸோ பொசிஷனுக்கு அப்ரோச் பண்ணும். இங்க இருந்து வந்து இப்படி போய் அப்ரோச் பண்ண முடியாது என்னால. சொல்றது புரியுதா? அப்ப என்ன ஆகும்? HG வந்து இங்க அப்ரோச் பண்ணும். எனக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இங்க எக்ஸோல ஒரு OH வந்து ஃபார்ம் பண்ணும். அப்ப இதான் மேஜர் ப்ராடக்ட் 99.5%. சொல்றது புரிஞ்சுதா இந்த இதுல? யாருக்கும் டவுட் இருக்கா இந்த இதுல? டவுட் இருக்கா? ஹரிப்ரியா? இல்ல அண்ணா. ஓகே. இப்ப இந்த இதுக்கு வாங்களேன். ஆ என்னென்ன குடுத்துருக்கான் பார்த்தீங்களா? நம்ம நெனைக்கிறோம், மோர் சப்ஸ்டிட்யூயன்ட் வந்து இங்க ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்டின்றத நெனைக்கிறோம். ஆனா இங்க ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு சில எக்செப்ஷனு. கேட்கல. மேபி கேட்கலாம். OH குடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிரான்ஸ், சிஸ் வந்து 70:30 வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதேதான் HgOAC, CH3 அப்புறம் வந்து சோடியம் போரோஹைட்ரைடு. சேம் தான். 2மே சேம் தான். ஐ மீன் இங்க பதில் வாட்டருக்கு பதிலா என்ன குடுத்துருக்கான் அப்டின்னா, மெத்தனால் குடுத்துருக்கான். 2 இதுக்கும் டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். வாட்டரு, இங்க வந்து மெத்தனால். வாட்டர் இருந்துச்சு அப்டின்னா OH வந்திருக்கும். மெத்தனால் இருந்ததுனால OCH3 வருது. அப்ப Hg வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும் இப்டி. HgOAC இந்த இடத்துல இருக்கும். பிகாஸ் ஆஃப் இங்க சம்திங் பாண்டிங் இருக்கிறனால இருந்திருக்கலாம். சரி, சரி பாண்டிங் இல்ல. 1 செகண்ட், 1 செகண்ட், 1 செகண்ட். இதுவும் இதுவுமே வெட்ஜ் பாண்ட்ல தான். சாரி. டாஷ் பாண்ட்ல தான் இருக்கும். கரெக்ட் தான். ஏன் இத டாஷ் பாண்ட்ல இருந்திருக்கும்னு சொல்றேன்னு தெரியுதா யாருக்கும்? ஏன் HG டாஷ் பாண்ட்ல இருந்திருக்கும்னு சொல்றேன். ஏன் HG டாஷ் பாண்ட்ல ஏன்னா இது ட்ரான்ஸ் எனக்கு என்ன சொன்னோம் இல்லையா? OCH3 வந்து பிலோ தி பிளேன்ல இருக்கு. அதான்க்கா என் கேள்வி என்ன அப்டின்னா, ஏன் HgOAC வந்து அபோவ்ல இருக்கும் அப்டின்றத சொல்றேன்னு கேட்கிறேன். அது டிரான்ஸ் வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க. H அங்க கூட கேட்டது ஹைட்ரஜன் கூட இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் மெயின்டைன் பண்ணுமா? ஓகே. இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்டின்னா, அங்க OCH3 வந்து பிலோ த பிளேன்ல இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க. இதுல என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இப்ப எனக்கு வந்து ஒரு அல்கீன் இருக்கு. இப்ப இத பிளேன்ன்னு எடுத்துக்கோங்களேன். 1 செகண்ட். ஒரே நிமிஷம். இது அந்த டயாக்ஸியல் ரிங் ஓப்பனிங் இருக்குல்ல, அத சொல்றதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஸோ இங்க இருக்கு அப்டின்னா, இங்க வந்து ஒரு அல்கீன் இருக்கு. இந்த அல்கீன்ல நான் என்ன பண்றேன், மேல வந்து ஒரு HgOAC ஃபார்ம் பண்றேன். விச் மீன்ஸ் இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது, அபோவ் த பிளேன்ல ஒரு HgO ஃபார்ம் பண்ணியிருக்கு. HgO ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது பெர்பெண்டிகுலரா இந்த பிளேனுக்கும் இதுக்கும் பெர்பெண்டிகுலர். ஓகேவா? HgOAC ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்ப இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு OMe வந்து அட்டாக் பண்ணுது அப்டின்னா, 2 விதமா அட்டாக் பண்ணலாம். 3 விதமா அட்டாக் பண்ணலாம். எய்தர் இது வந்து இங்க அட்டாக் பண்ணலாம். இல்ல அப்டின்னா இந்த இடத்துல அட்டாக் பண்ணலாம். அதாவது டயாக்ஸியலா 2மே சேம் அப்ரோச்ல OMe இன்கமிங் குரூப்பும் 90 டிகிரி இருக்கணும். இல்ல அப்டின்னா மேல வந்து அட்டாக் பண்ணலாம். ஆனா மேல அட்டாக் பண்றது பாசிபிலிட்டி கிடையாது. ஏன் அப்டின்னா, ஆல்ரெடி மெர்க்குரி ஆக்குபை பண்ணிருச்சு அந்த இடத்துல. அப்ப பிலோ மட்டும் தான் பாசிபிலிட்டி. அப்ப எய்தர் இந்த இடத்துல அட்டாக் பண்ணலாம். என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, டயாக்ஸியலா இருக்கணும். அப்ப இந்த வந்தது பிலோ த பிளேன்ல இருக்கு அப்டின்னா, ஆல்ரெடி மெர்க்குரி அபோவ் த பிளேன்ல இருந்திருக்கும். அபோவ் த பிளேன்ல இருந்திருக்கிறதுக்கு இந்த ஆக்ஸிஜனுமே ரீசனு. பிளஸ் ஆக்ஸிஜன் மட்டும் தான் ரீசன். ஏன்னா, அதான் இன்டியூஸ் பண்ணி விடுது. ஓகேவா? ஸோ ஆக்ஸிஜனுக்கும் மெர்க்குரிக்குமான இன்டராக்ஷன் தான் இந்த பர்ட்டிகுலரா ரீசன். அப்ப அந்த இன்டராக்ஷன் இருக்கிற ப்ராடக்ட் மேஜரா வருது. இன்டராக்ஷன் இல்லாத ப்ராடக்ட் மைனரா வருது. சொல்றது புரியுதா? யாருக்கும் டவுட் இருக்கா? வைசாலி அக்கா டவுட் இருக்கா? இல்ல. ஓகே ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் போறேன். எழுதலாம், எழுதிக்கலாம். அதையே சூட்டோட சூட்டா இந்த இதையுமே சால்வ் பண்ணி விட்டுருங்க.
இது வந்து டிசம்பர் 2023ல கேட்டது. 2013ல கேட்டது. அதே மாதிரி 2024லுமே கேட்டிருக்கான். கேட்ட கொஸ்டின் தான் இந்த இது. எங்க இருக்கு? ஐ மீன் இந்த கொஸ்டின் 23ன்னு நினைக்கிறேன். சேம் தான். ஒண்ணுமே பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ரெண்டுமே சேம் தான். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். அப்படியே டக்குன்னு ஒரு 3 செகண்ட்ல இந்த கொஸ்டின்லாம் அடிச்சிடணும். 3 செகண்ட் தான். 3 செகண்ட். இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னு தெரியுமா? இப்ப நம்ம பார்த்த ஆக்சிமெர்குலேஷன் தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா யார் இவரு? யார் இவரு? ஹெட்ரோசைக்கிள் சிந்தசிஸ்க்காக அப்ப என்ன வரும் ஆன்சரு? என்ன வரும்? 4th ஆப்ஷன். அவ்வளவுதான் ஆன்சர். 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். பாருங்க 1 2 3 4 இந்த இடத்துல வந்து 5வது கீட்டோன் வந்து இப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கும். நைட்ரஜன் போய் உட்காரும் போது இங்க இருக்கிற ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்ணி 1 2 3 4 5 சரி 1 2 3 4 5 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்ணியிருக்கும். அப்ப 5 மெம்பர் ரிங் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்போ மெக்கானிசம் வைஸ் பார்ப்போமா என்ன பண்ணு. எடுத்த உடனே டக்குன்னு அப்ரோச் பண்ணிடணும்க்கா. அதுக்கப்புறம் தான் அதான் நான் சொல்றேன். நீங்க ஒரு தடவை வியூ பண்ணும்போது சிஎஸ்ஆரை ஃபர்ஸ்ட் தடவை போகும்போது இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத மைண்ட்ல இமேஜின் பண்ணிடணும். இப்ப தெரிஞ்ச கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி வச்சிடணும். ஓகே இதுக்கு இந்த ஆப்ஷன் வரலாம் அப்படின்றது. இப்ப மெக்கானிசம் போட்டு பார்க்கணும் இல்லை. இது எப்ப பார்க்கணும் அப்படின்னா செகண்ட் டைம் திரும்ப ரிவைஸ் பண்ணி வரும்போது மெக்கானிசம் போட்டு பார்க்கணும். கரெக்டா பண்றது கரெக்டா அப்படின்றது. இப்ப மெக்கானிசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபினைலு ஃபினைலு டபுள் பாண்ட் ஓ சி ட்ரிபிள் பாண்ட் சி. இந்த இதுல இருந்து இந்த இதுக்கு யாருக்கும் தெரியணுமா? ஐ மீன் கன்வெர்ட் பண்றது தெரியல எல்லாருக்கும் மோஸ்ட்லி. தெரியும். ஓகே இது வந்து ஆக்சிமெர்குலேஷன் ஸ்டெப் தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த பாண்டை மட்டும் நான் ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்ணி இதை கீழே வச்சிருக்கேன். கீழே வச்சிருந்தேன் அப்படின்னா ஐ மீன் கீழே வர வைக்கிறேன். ஃபினைலு டபுள் பாண்டு 1 2 3 4 5 6 அதே மாதிரி 1 2 3 4 5 6 ஓகேவா? இப்போ என்ன பண்ணும் நல்லா கவனிச்சுக்கோங்க. பென்சைல் NH2 கொடுத்துருக்கான். இந்த BN அப்படின்றது என்ன? பென்சைல் BN அதுவுமே ப்ரொடெக்ஷன் குரூப் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவுமே ப்ரொடெக்ஷன் தான். வேற எதுவுமே கிடையாது. அதுவுமே ப்ரொடெக்டிங் குரூப் தான். எதை அமீனோ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு NH2 H இப்போ என்ன பண்ணும்? இங்க இருக்கிற ஹைட்ரஜனு டோட்டலா சேர்த்து நம்மளுக்கு வாட்டர் மாலிகுலா ரிமூவ் ஆகி இப்போ ரிங் பாருங்களேன். ரிங்கோட இது பாருங்களேன் எவ்வளவு ரிங் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு. இங்க நைட்ரஜன் ஏன்னா இது ரெண்டுமே ரிமூவ் ஆயிருமா? ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிரும். அப்போ 1 2 3 4 5 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. எதுவும் தப்பு விட்டுருக்கேனா? 5 எக்ஸ்ட்ரா ஒரு CH2 போட்டிருக்கீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு CH2 போட்டேன் நானா? ஆமா 3 4 5 3 4 5 1 2 3 ஆமா எக்ஸ்ட்ரா ஒரு CH2 போட்டிருக்கேன். இங்க வரும் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா எங்க காம்பவுண்ட்ல பாருங்களேன். இந்த ரியாக்டன்ல பாருங்க. மேஜர் ரியாக்டன்ல பாருங்க. 1 2 3 4 5வது இடத்துல கீட்டோன் டபுள் பாண்ட் O வந்திருக்கும். ஆனா நான் போட்டிருக்கிறது இங்க போட்டிருந்தேன். அப்ப 5வது இடத்துல டபுள் பாண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் ரிமூவ் ஆயிரும். அப்ப எனக்கு டோட்டலா என்ன கிடைக்கும்? 5 மெம்பர் ரிங் கிடைக்கும். டோட்டலா 5 மெம்பர் ரிங் வித் இங்க டபுள் பாண்டு வித் அரோமேட்டிசிட்டி வித் பென்சைல் ப்ரொடெக்ஷனு வித் செகண்ட் பொசிஷன்ல ஒரு ஃபினைல் அட்டாச்சு கிடைக்கும். அந்த தான் இங்க போட்டிருக்கோம். புரிஞ்சுதா? 5வது இடத்துல ஒரே ஒரு மெத்தில் குரூப். இது என்ன அப்படின்னா பால்னார் சிந்தசிஸ்.
எல்லாம் ஆல்ரெடி படிச்சது தான். ஆனா கார்லேட் பண்ண தெரியணும். என்ன கேட்டிருப்பான்? எப்படி கேட்டிருப்பான்? அப்படின்றத யோசிக்க தெரியணும். அவன் மென்டாலிட்டில போங்க. அதான் சொல்றேன்ல, ஒரு கொஸ்டின் எடுக்குறான் அப்படின்னா, நீங்க எப்படி உட்கார்ந்திருப்பீங்க? எப்படிலாம் அவன ட்ரிகர் பண்ணுவீங்க? அந்த மென்டாலிட்டிக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிரும். இந்தந்த இதுல கேட்டிருக்கான். இந்தந்த இது வந்து அவன்ட்ட இருந்து எதிர்பார்க்குறான் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சு போயிரும். உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஆன்சர் மட்டும் எனக்கு தெரியாமயா இருக்கும்? அதுவுமே தெரிஞ்சு போயிரும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அவ்வளோதான் ஸ்லைடு. ஓகே. இப்ப எழுதிக்கோங்க. யாராச்சும் எழுதணும் அப்படின்னா எழுதிக்கோங்க. கிளாஸ் போதும். எழுதிட்டீங்க அப்படின்னா லீவ் ஆயிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லைடு மட்டும் ஒரு வாட்டி ஆமா. இந்ததா?